3 நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம லெமனும் நல்ல சூரிய வெளிச்சத்தில் நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்குது. இன்னைக்கு அடுத்த 2 டிப்ஸை பார்த்துடலாமா? 4th டிப், வெயிலில் நல்லா ஊற வச்சு எடுத்த 3வது நாள் தான் நம்ம இந்த சில்லி பவுடரை ஆட் பண்ணணும். நான் 2 kgக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுடுங்க. மசாலாஸ்க்கு கடுகும் வெந்தயமும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சீரகமும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு இந்த லெமனோடைய துவர்ப்பு தன்மையை எடுத்து ஒரு ப்ளசண்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் அந்த ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஊறுகாயில் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கான ரீசனே அது ஒரு பெஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ன்றதுனால தான். 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணோம்னா நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம். அது டிப். 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம பாட்டி ஸ்டைலில் பக்காவான லெமன் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு.